ஆட்சியில் அமர தாவேகா செய்யும் தில்லாலங்கடி வேலை. தினகரன் பகீர் குற்றச்சாட்டு. தேர்தல் முடிவு வெளியாகி 5 நாட்களாகியும் தமிழகத்தில் புதிய அரசு அமையவில்லை. 108 இடங்களை பிடித்துள்ள தாவேகாவின் விஜய் ஆட்சியில் அமர திணறி வருகிறார். இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேற்று விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததால் மீண்டும் பரபரப்பு சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஆகிறார் விஜய். அவருக்கு 120 இடங்கள் கிடைத்துவிட்டன என்று ஊடகங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டன. அது என்ன கணக்கு என்றால், ஏற்கனவே விஜய்க்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துவிட்ட நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக ஆதரவை தெரிவித்தன. இந்த நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக உள்ளிட்ட கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அவருக்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளதாகவும் தகவல்கள் பரப்பப்பட்டன. இந்த செய்தியால் தமிழக அரசியல் அதிர்ந்த நிலையில், நாங்கள் யாரும் ஆதரவு கொடுக்கவில்லை என்று கூறி ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் திமுகவுடன் தான் தங்கள் பயணம் என்று நெத்தியடி அடித்தார். இந்த நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சில பகீர் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அமமுக எம்எல்ஏ காமராஜ் தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் எழுதுவதைப் போல ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதை பார்த்ததும் கொந்தளித்த டிடிவி தினகரன் தாவேகா ஆட்சியில் அமர மோசடி வேலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் பகீர் புகார் அளித்தார். காமராஜ் அப்படி எதுவும் ஆதரவு கடிதம் எழுதவில்லை என்றும் அமமுக ஒருபோதும் ஆதரவு அளிக்காது என்றும் தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்தார். திமுகவை தீய சக்தி என்று சகட்டுமேனிக்கு பேசிய விஜய், திமுக கூட்டணியில் இருந்து ஏன் கட்சிகளை பிரிக்கிறார் என்றும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மோசடி வேலையில் ஈடுபட்டு போலி கடிதத்தை வெளியிட்ட தாவேகாவினர் அதை கவர்னரிடமும் அளித்ததாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஆவடி காவல் நிலையத்திலும் அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனது கட்சி எம்எல்ஏ காமராஜை அழைத்துக் கொண்டு நேரில் ஆளுநரிடம் காட்டிய டிடிவி தினகரன் அவர் கட்சி மாறவில்லை என்றும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றும் நேரடியாகவே சொல்லிவிட்டார். மேலும் இபிஎஸ் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டுமென்றும் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.